எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ ஏன் வீடியோ இவ்ளோ டிலேன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியிலருந்து செம ஃபுல் பேக்டா இருந்தது. ஏன்னா விநாயகர் சதுர்த்திய முடிச்சதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்லருந்து தாயரா பாப்பாக்கு விஜய் டெலி அவார்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஷூட்டிங் இருந்தது. ஸோ அங்க போயிட்டு வீடியோஸ் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு டிலே ஆயிருச்சு. ஸோ எல்லாருக்குமே சாரி. ஆனா ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன் நானு. ஸோ நீங்க ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க ஷார்ட்ஸ பாருங்க. ஸோ இதுதான் நம்ம சேனல்ல நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, நாங்க எழுந்தது பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 6:30 தான் எழுந்தேன். எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைரக்ட்டா பொங்கல் தான் வைக்க வந்தேன். நைட்டே பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங் ஈஸியா குக் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, நைட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நான் படுத்தேன் நானு. அதனால குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா டக்கு டக்குன்னு சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பொங்கல் கழுவி குக்கர் போட்டு மூடிட்டேன். நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல், சுண்டல் தான் பண்றேன். ஏன்னா எனக்கு கொழுக்கட்டை பண்ண தெரியாது. இதுவரைக்குமே நான் பண்ணதில்ல. பட் ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சேன். பட் ஆனா விநாயகர் சதுர்த்தி அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சுன்னா, அது அந்த டே ஃபுல்லாவே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சக்கரை பொங்கல், சுண்டலே நான் சிம்பிளா பண்ணிட்டேன் நானு. ஆனா விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொழுக்கட்டை தான் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் நெறைய பேர் வீட்ல பண்ண மாட்டாங்க. ரேரா தான் பண்ணுவாங்க. பட் ஆனா நான் இன்னைக்கு அதுதான் பண்றேன். ஏன்னா எனக்கு கொழுக்கட்டை பண்ண தெரியாது. பட் நெக்ஸ்ட் இயர் நான் முன்னாடியே சக்கர கொழுக்கட்டை எல்லாமே பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை நான் செய்வேன். இப்போ வெல்லம் தான் நான் கரைக்கிறேன் நானு. ஏன்னா வெல்லத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய மண்ணுலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வெல்ல பாகா நான் எடுத்து நான் ஊத்திக்கிறேன் நானு. ஸோ சுண்டலுமே பார்த்தீங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் நானு. ஸோ தாயரா பாப்பா, தானியா எல்லாமே தூங்கிட்டுருக்காங்க. நான் இது சமையல் முடிச்சதுக்கப்புறமா அவங்கள எழுப்பிட்டு, குளிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் உடச்சக்கல்ல சட்னி தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாப்பாக்கு பசிக்கும். நம்ம சாமி கும்பிட்ற டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால டிலே ஆகும்னு சொல்லிட்டு பாப்பாக்கு எல்லாமே இட்லி, வேர்க்கடல உடச்சக்கல்ல சட்னி பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்க மாமியார்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்த்து தான் நாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நான் பாகு எடுத்து தான் நான் ஊத்துறேன் நானு. நெறைய பேர் அத பண்ண மாட்டீங்க. சில பேர் பாத்திரத்தில பண்ணுவாங்க. பாத்திரத்தில பண்ணும்போது வெல்லத்த அப்படியே உடைச்சு போட்டுருவாங்க. அது ஒரு டேஸ்ட்டு. பட் ஆனா நான் அதில நெறைய மண் இருக்கும். ஏன்னா பாப்பாக்குலாம் குடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் இது மாரி பாகு எடுத்து ஊத்திக்கிட்டேன். ஸோ மைக்ரோவேவ்லாம் இருந்தா ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வச்சு எடுத்தா வெல்லம் நல்லாவே மெல்ட் ஆயிடும். இது கேஸ்ல பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா பொடி பண்ணி வச்சிருந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. இது கூட கோவில்ல செய்ற பொங்கல் டேஸ்ட்டு வரணும்னா அந்த பச்சை கற்பூரம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணா அப்படியே அந்த டேஸ்ட் வேற மாரி இருக்கும். நான் வெல்லம் எல்லாமே கம்மியா தான் போட்டேன். ஸோ நான் சுகர் ஜாஸ்தியா நான் ஆட் பண்ணல நானு. அதனால கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் தெரியல. சில பேர் வெல்லம் நெறைய ஆட் பண்ணுவாங்க. வெல்லத்திலேயே பார்த்தீங்கன்னா, கருப்பு வெல்லம் இருக்கு, வெள்ள வெல்லம்னு இருக்கு. ஸோ கருப்பு வெல்லம் போட்டா தான் அந்த சர்க்கரை பொங்கலுக்கு கலர் நல்லா குடுக்கும். ஸோ நான் நைட்டு தான் நான் வெல்லம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த வெல்லம் கிடைக்கல பக்கத்தில இருக்க கடையில. அதனால தான் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வெள்ளையா இருக்க மாரி தெரியுது. ஸோ வெல்லம் தான் மேட்டர். நம்ம என்ன வெல்லம் ஆட் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் கலர் இருக்கும். ஸோ நெறைய கீ ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பொங்கல்னாலே கீ போட்டா தான் டேஸ்ட்டு. அதனால நான் நெறைய கீ ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்டலுமே வெந்துடுச்சு. நான் 2, 3 ஸ்டவ்ல ஃபுல்லா வச்சிருந்தேன் நானு. சுண்டல் கரெக்ட்டா ஒரு 2 விசில் தான் வச்சிருந்தேன். ஏன்னா நான் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். அதனால உப்பு போட்டு தான் நான் வேக வச்சிருக்கேன். ஸோ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி வச்சுட்டு அதில போட்டுக்கிறேன். ஸோ இது மாரி பண்ணா சுண்டல் நல்லாவே டேஸ்ட்டா இருக்கும். பெருங்காயம் கூட நீங்க ஆட் பண்ணலாம். சில பேர் அந்த மசாலா சுண்டல் பண்ணுவாங்க. நான் கோவில்ல வாங்கி சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது. ஒரு எல்லோ கலர்ல தேங்காய்லாம் போட்டு அது ஒரு வேற டிஃப்ரெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. பட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்ல. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ப இதெல்லாம் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி சிம்பிள் சுண்டல் தான். ஆனா இதுவுமே டேஸ்ட்டா இருந்தது. கருவேப்பிலை, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு டிஃபன்லாம் குடுத்துட்டு, இப்ப நாங்க எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வாங்க தாங்க போறோம். நானும் வினோத்தும் மட்டும் தான் போனோம். ஏன்னா பாப்பாலாம் மாமியார் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட விட்டு வந்துட்டேன் நானு. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. சாப்பாடுலாம் குடுத்துட்டேன். அதனால பாப்பா விளையாடிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கடைங்க. விநாயகர் சதுர்த்தி அப்ப எது வாங்குறதுன்னே தெரியல. எங்க
எத யார்கிட்ட வாங்குறதுன்னே தெரியல. நாங்க சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். டிராஃபிக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது. ஏன்னா எல்லாருமே அப்பதான் வந்து சாமிக்கு தேவையானது எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து பொறுமையா வந்து எல்லா இடத்துலயும் எது நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னு பார்த்து வாங்குனோம். அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இந்த இது எல்லாமே வந்து தனித்தனியா வித்துருந்தாங்க. எருக்கம்பூ, மா இல, அருகம்புல்லு. இப்ப அம்மா வீட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து மா இலலாம் ஈஸியா கிடைக்கும். பட் ஆனா வந்து சென்னையில வந்து இந்த மா இல கூட வந்து காசு குடுத்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா யார் வீட்லயுமே வந்து மாமரம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸோ வந்து இது வந்து இப்போ நாங்க வாங்குன பழம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டா வந்து விக்கிறாங்க. ஒரு 150 நெனைக்கிறேன் நானு. இப்ப நான் வாங்க அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும். அது கரெக்ட்டா வந்து ஒரு செட்டா வந்து குடுக்குறாங்க. சோளம், கம்பு, கரும்பு, விநாயகருக்கு தேவையான எல்லாமே வந்து தனித்தனியா வச்சு ஒரு செட்டா பையில போட்டு குடுக்குறாங்க. அப்புறம் விநாயகருக்கு தேவையான பொரிலாம் வாங்குனோங்க. நெறைய விநாயகர் இருந்தது. குட்டி குட்டியாவும் இருந்தது, பெருசு பெருசாவும் இருந்தது. அந்த கொடைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ அட்ராக்டிவா இருந்ததுங்க. விநாயகர் வாங்கிட்டு கொடை வாங்கலான்னு தான் பிளானு. ஃபர்ஸ்ட்டு அதனால விநாயகர் வாங்க போனோம். விநாயகர் எது வாங்குறதுன்னே தெரியல. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் போட்டு ஒரு விநாயகர் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபரெண்ட்டா வாங்கலாம்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பூவு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வெலங்க. ஸோ ஒரு முழமே பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 100. ஸோ நாங்க வந்து ஒரு 300 கிட்ட வாங்கணும்னு நெனைக்கிறோம் பூவு. அவ்ளோ வெலையா இருந்தது. ஸோ நான் கடைசியா வந்து இந்த பிள்ளையார் தான் வாங்குனேன். ரொம்ப கியூட்டா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாவும் இருந்தது. ஸோ இது மாரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சு நடுவுல வந்து இலையில உட்காந்துட்டுருக்க மாரி விநாயகர். அவ்ளோ கியூட்டா இருந்ததுங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இது இருந்ததுன்னா வந்து அந்த ஆரஞ்சு கலருக்கு பதில் வந்து கிரீன் கலர் அடிச்சிருந்தாங்கன்னா வந்து அப்படியே வந்து லீஃப்ல வந்து விநாயகர் இருக்கிற மாரி இருந்திருக்கும். அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மணி பார்த்தீங்கன்னா வந்து வித்துருந்தாங்க. குடம் வாங்கும்போது வந்து இந்த மணியும் வாங்குனேன். தாயரா பாப்பாக்கு வந்து இன்னைக்கு வந்து விநாயகர் வேஷம் போடலாம்னு சொல்லிட்டு வந்து மணி வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து பாப்பா வந்து கிருஷ்ண ஜெயந்திக்குமே வந்து நாங்க எதுவுமே வந்து பண்ணல குட்டி பாப்பாக்கு. ஏன்னா வந்து தானியாக்கும் ஃபீவர், குட்டி பாப்பாக்கும் செம்ம ஃபீவர் அப்போ. அதனால வந்து நாங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணல. ஸோ வந்து ஏன் வந்து விநாயகருக்கு வந்து நம்ம பாப்பாவ சும்மா வந்து மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாப்பாக்கு அத வாங்குனேன். வாங்கிட்டு விநாயகர் வாங்கிட்டு போற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. எல்லாமே பூஜை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எங்க ஏரியாலயும் ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க. பட் ஆனா அத க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க போற டைமிங் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 11:00 தான் அங்க வந்து பூஜை போட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்ல சாமி கும்பிட்டோம்ன்னு சொல்லிட்டு நான் கடன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஸோ எல்லாம் சக்கரை பொங்கல், சுண்டல்லாம் தாளிச்சுட்டேன் நானு. ஸோ சாமி எடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து இங்க பூஜை வேல பார்க்க வேண்டியது மட்டும் தான் பெண்டிங். ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். சாமிக்கு பூ வைக்கிறது, அருகம்பூ அந்த புல்லு எல்லாமே வந்து விநாயகர் வந்து ரெடி பண்றது, இலை போடுறதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலைலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். வினோத் வந்து அந்த தோரணம் கட்டுறது, தேங்காய் அந்த இது பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. குட்டி பாப்பா தான் பிடிக்க முடியல. இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு தான் வந்து நான் பாப்பாவ ரெடி பண்ண போனேன் நானு. ஏன்னா தானியாவ ரெடி பண்ணிட்டேன் நான் மார்னிங்கே நானு. ஸோ நான் வந்து விநாயகர் வாங்க போறதுக்கு முன்னாடியே வந்து அவள ரெடி பண்ணிட்டு தான் போனேன். ஸோ குட்டி பாப்பா மட்டும் கிட்ட வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அத வச்சு போட்டுக்க மாட்டாங்க சொல்லிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு தான் போனேன் நானு. ஸோ இது சாமிக்கு எல்லாமே விளக்கு ஏத்துறதுக்கு இது எண்ணெய் எல்லாமே ஊத்திட்டு, அ படையல் எல்லாமே இலை எல்லாமே போட்டுட்டு தான் நான் வந்து தாயாரா பாப்பா வந்து ரெடி பண்ண போனேன். அப்பதான் வந்து கொஞ்ச நேரம் காமிப்பாங்க சொல்லிட்டு, லாஸ்ட்டா தான் நான் ரெடி பண்ண போனேன். நெறைய பேர் சொல்லுவாங்க, இலை போட்டுட்டு வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா பாப்பாவ ரெடி பண்ணணும்ல. அவ வந்து ரொம்ப நேரம் வந்து இதெல்லாம் வச்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்து நான் லாஸ்ட்டா தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ குழந்தைங்கள ரெடி பண்றது இது மாரி வந்து ஒரு அக்கேஷன் டைம்ல வந்து ரெடி பண்றது பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ பெரிய டிஃபிகல்ட்டிங்க. நல்ல வேள தாயாரா பாப்பா வந்து கொஞ்சம் வந்து அவங்க மூடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால வந்து கொஞ்சம் காமிச்சா. இல்லன்னா வந்து சுத்தமா காமிச்சிருக்க மாட்டா. பாப்பாவோட மூட் பொறுத்து தான் வந்து பாப்பா வந்து காமிக்கிறதும், காமிக்காததும். நெறைய குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. அவ்ளோ அடம் பண்ணுவாங்க. கரெக்ட்டா வந்து அந்த நல்ல நாள்ல தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்டின்ட்டு அவங்கள ரெடி பண்ணும்போது தான் வந்து எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. எங்க அண்ணன் பொண்ணு கூட அப்படிதான் பண்ணுவா. பட் ஆனா தாயாரா பாப்பா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்தாங்க. அதனால வந்து டக்குன்னு எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்தது தான். பட் ஆனா போடல. சொன்ன மாரி வந்து தாயாரா பாப்பாக்கு வந்து ஃபீவரு. ஸோ தானியாக்குமே ஃபீவர். அதனால 2மே செலிப்ரேட் பண்ணாததுனால வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் அமைதி தான் காமிச்சாங்க. அவளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தா. நான் கொஞ்சம் பயந்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொட்டு வைக்கிறது தான் வந்து பயந்தேன். ட்ரெஸ்ஸு கூட போட்டுப்பா. ஸோ இந்த பொட்டு வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் அழுவாளா இல்லையான்னு வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனா வந்து பாப்பா அழல. ஸோ அந்த ஜுவல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா போடல. ஒரே ஒரு சிங்கிள் ஜுவல்
ஜுவல்ஸ் தான் போட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து நெறைய ஜுவல்ஸ் போட்டா வந்து கண்டிப்பா வந்து அவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஏன்னா வந்து காத்து பத்தாது. ஏன்னா கண்டிப்பா நம்ம சாமி கும்பிடும்போது ஃபேன்லாம் போட மாட்டோம். வென்டிலேஷனுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதனால வந்து ரொம்ப மினிமலா ஒரே ஒரு வந்து அந்த ஜுவல் மட்டும் தான் போட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பாப்பாவுக்கு நெறைய ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆனா அப்போ வந்து அவங்க குட்டி பாப்பான்றதுனால வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் சொல்ல தெரியல. ரொம்ப நேரமா இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா இப்ப வந்து இந்த தாய்ரா பாப்பாவுக்கு வந்து நல்லா புத்தி தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதனால புடிக்கலன்னா வந்து பாப்பா வந்து புடிக்கலன்னு சொல்லிட்டு இப்டி புடிச்சு இழுக்கிற மாரி பண்ணுவா. அதனால வந்து அவளுக்கு ஏத்த மாரி ரொம்ப மினிமல் ஜுவல்ஸ் தான். இந்த ஒட்டியானம் கூட பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு குத்தாத மாரி லைட்டா தான் போட்டேன். ஸோ இது மாரிலாம் போடும்போது பாப்பா வந்து வித்தியாசமா பார்க்குறாங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணும்போது, லாஸ்ட் இயர் வந்து அவளோட கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் மேக்கப் பண்ணது தான் வந்து எனக்கு ஞாபகம் இருந்தது. அப்போ வந்து அவ தூங்கிட்டு இருந்தா. அந்த பொட்டு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அழகா காமிச்சுக்கிட்டா அப்போ. பட் இப்ப வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பா அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டா. ஏன்னா வந்து வளர்ந்துட்டா. இந்த ஜுவல்ஸ் போடுறதே பார்த்தீங்கன்னா, சுத்தி, சுத்தி, சுத்தி பார்த்துட்டு இருந்தா. எப்படா பிச்சி போடலான்ற மாரி பார்த்துட்டு இருந்தா. பட் ஆனா வந்து அவ அது மாரி பண்ணா வந்தா, நான் வந்து அவளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். மூட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். டிஸ்ட்ராக்ஷன் வந்து வேற திங்ஸ்ல வந்து கொண்டு போனோம். அதோட வந்து பாப்பா வந்து அது போட்டிருக்கதே மறந்துட்டா. ஸோ இந்த மாலை தாங்க வாங்குனேன் இன்னைக்கு. ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ அந்த கொடை வித்திருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இது வாங்குனேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 200 தான். பட் ஆனா அவ்ளோ சூப்பரா இருந்தது. தாய்ரா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது. அதனால வந்து நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட் போட்டு டைட் பண்ணிட்டேன் நானு. ஸோ கரெக்ட்டா வந்து டைட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த செஸ்ட் கிட்ட வந்து கரெக்ட்டா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து தாய்ரா பாப்பா வந்து பொறுமையா காமிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஸோ காமிக்க மாட்டான்னு நெனச்சேன் நானு. ஏன்னா வந்து வளர்ந்துட்டா, இந்த வாட்டி எப்படி காமிப்பா அப்படின்னு நெனச்சோம். பட் ஆனா வந்து அழகா காமிச்சுக்கிட்டாங்க. அதே மாரி அழகாவும் ஒபே பண்ணாங்க. கோயிலுக்கு கூட்டும்போதெல்லாம் வந்து ரொம்ப சமத்தா இருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. எல்லா திருஷ்டியுமே வந்து தாய்ரா பாப்பா மேல தான் இருந்தது. ஸோ ஷார்ட்ஸுமே எடுத்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ணதுக்கு வந்து அவ்ளோ வியூஸ் போச்சு. கமெண்ட்ஸுமே வந்து அவ்ளோ நல்லா இருந்தது. டிஎம் வந்து நெறைய வந்திருந்தது எனக்கு தாய்ரா பாப்பாவுக்கு. ஸோ ரொம்ப வந்து அந்த டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பிளெஸ்டா தான் இருந்தது. ஸோ இந்த கிரீடம் வைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து நாட்டு வந்து பத்தல பாப்பாக்கு. ஸோ பின்னாடி வந்து 2 கிளிப்ஸ் வந்து நாங்க அட்டாச் பண்ணி வந்து பாப்பாக்கு வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நின்னுச்சு. அதுக்கு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா இருந்தது. கயிறு போட்டு கட்டணுன்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணோம். பட் ஆனா வந்து கட்ட முடியல. ஸோ எப்படியோ வந்து ஹேர் பின்லேயே வந்து செக்யூர் பண்ணிடும். செக்யூர் பண்ணதுக்கப்புறமா வந்து தாய்ரா பாப்பா வந்து அவ்வளோ கியூட்டா இருந்தாங்க. மெயின் பார்த்தீங்கன்னா வந்து தையல் இருக்கிறது தான் எடுப்பான்னு பார்த்தேன். பட் ஆனா அவ எடுக்கல. வச்சிருந்தாங்க குழந்தை. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு. இந்த ஷார்ட்ஸ் தான் எடுத்தோம். பாப்பா வந்து ரொம்ப கியூட்டா வந்து சிரிச்சாங்க. ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போஸ் குடுத்தாங்க. ஸோ அவங்களோட மூட் வந்து பாப்பா நைட் நல்லா தூங்குனாங்க. தூங்கிருந்தா லேட்டா தான் எழுப்பணுமே பாப்பா. அரௌண்ட் ஒரு 8:00 தான் எழுப்பி குளிக்க வச்சுட்டு டிஃபன்லாம் குடுத்தாச்சு. அதனால தான் வந்து பாப்பா வந்து இவ்ளோ காமா இருக்காங்க. ஸோ வந்து ஸ்லீப் இல்லன்னா வந்து குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு காமிக்க மாட்டாங்க. பாப்பா நைட்ல நல்லா தூங்க வச்சோம். நீங்களுமே வந்து உங்க பேபீஸ வந்து இது மாரி அக்கேஷனலா வந்து ரெடி பண்றதா இருந்தீங்கன்னா வந்து பேபீஸ வந்து நல்லா தூங்க வைங்க. தூங்க வச்சாங்கன்னா வந்து அவங்க வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லாவே காமிப்பாங்க. ஸோ வந்து பாப்பாவ ரெடி பண்ணிட்டு விளையாட விட்டுட்டாச்சு. அதுக்குள்ள வந்து நான் வந்து விளக்கு ஏத்திட்டு ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நானு. எண்ணெய் முதற்கொண்டு நான் வந்து விளக்குல ஊத்திட்டு தான் போனேன். ஸோ இப்போ வந்து விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தானியா எதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவ தான் வந்து இந்த ஊதுவத்தி எல்லாமே வந்து காமிப்பா. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வீடு ஃபுல்லா வந்து அவ காமிச்சுட்டு வந்து திருப்பி வந்து என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுப்பா. நான் வந்து ஊதுவத்தி வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஸோ எப்போ நாங்க சாமி கும்பிட்டாலுமே வந்து அவளோட ஒர்க்குன்னே அத சொல்லுவா. கரெக்ட்டா வந்து வாங்குவா. ஊதுவத்தி தான் வாங்குவா. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தாய்ரா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள வந்து என்னென்னலாம் சேட்டை பண்ண முடியுமோ வந்து அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து பூஜை ரூம் ரெடி பண்றதுக்குள்ள. ए वाह काली दोनों कुटा दोनों बड़ा அது
சாமி சொல்லு. சாமி. ஆ. இப்ப சாமி கும்பிட்டு நாங்க எங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நானு. எங்க தெருவுல வந்து விநாயகர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விநாயகருக்கு வந்து பூஜை போட தான் போயிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா முடிக்கல. முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு விநாயகர் கிட்ட போய் நாங்க எல்லாமே பிளெஸ்ஸிங் வாங்கிட்டோம். தாரா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு பயப்படலங்க. அவங்களுமே வந்து கொஞ்சம் ஹேப்பியா தான் இருந்தாங்க. சாமி கும்பிட சொன்னா சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா சாமி மேல உட்கார வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அழ ஆரம்பிச்சுட்டா. ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு அவ்ளோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெஸ்ஸிங்கா தான் இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்பவே ஹேப்பியா இருந்தோம். ஸோ உங்க வீட்லயுமே வந்து நீங்க விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.